பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அப்ப RSS சித்தாந்தவாதிகளோட நோக்கம் என்ன? பெண்களை அடிமைப்படுத்துவது. பகுத்தறிவே இல்லாதவராக இருக்கிறார் சி வி சண்முகம். சி வி சண்முகம் உங்களுக்கு தாய் இருப்பாங்க, உங்களுக்கு மனைவி இருப்பாங்க, அவங்க எல்லாருமே பெண் தான். அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் சொன்னாரு. அது என்ன மாதிரி கனவு அப்படின்ட்டு படித்து தெரிந்து கொள்ளுங்கள். கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியவே தெரியாது. முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வந்து மிகப்பெரிய ஒரு பெண்களை பற்றி பேசியிருக்காரு. முதலமைச்சர் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு திட்டத்தை இருக்கு. அந்த திட்டத்தை சொல்லும் போது அவர் வந்து மிகவும் கொச்சைப்படுத்தி பெண்களை பேசியிருக்காரு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் என்பதுதான் அஇஅதிமுகவின் கணக்காகிவிட்டது. கழுதை தேய்ந்து கற்றெரும்பான கதைதான். அஇஅதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஒரு பெண்ணாக இருந்துள்ளார். ஜெயலலிதா என்கிற ஆளுமை அவரிடம் தவழ்ந்து சென்று மடிந்து நின்று குனிந்து நின்று பதவி வாங்கியவர்தான் சி வி சண்முகம் அவர்கள். தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவருக்கு பெண்கள் என்றாலே போக பொருள், பெண்கள் என்றாலே கேலி கூத்து என்கின்ற ஒரு கற்பனை உலகில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்று சொன்னது இந்தியாவை வல்லரசாக்கக்கூடிய கனவு, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கனவு, பட்டியலினத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கனவு, சிறுபான்மையினர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கனவு. பெண்கள் எந்த பெண்களாக இருந்தாலும் அவர்கள் எந்த பகுதியை சார்ந்த, எந்த ஜாதியை சார்ந்த, எந்த மதத்தை சார்ந்த, எந்த இனத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் பெண்களை மதிக்க வேண்டும் என்கிற கனவு எங்களுடைய அப்துல் கலாம் அவர்களுடையது. அது போன்றுதான் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணியின் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு வேண்டிய அத்தனை நலத்திட்ட உதவிகளையும், பெண்களுக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்லாட்சியாக இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டு பெண்கள் சகோதரராக தான் பார்க்கின்றார்கள். அவர் சொன்ன கனவு வேறு. உங்களுக்கு என்ன கனவு இருக்கு சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்ற ஒரு சகோதரத்துவத்தோட, ஒரு சகோதரத்துவ மனப்பான்மையோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய கனவை சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்றார். வீட்டுல எப்படி நம்ம கிட்ட அப்பா, அண்ணன், தம்பி, சகோதரர்களா நம்மள கேட்பாங்களோ அத மாதிரி கேட்கிறார். ஆனா அஇஅதிமுகவோட விஷமத்தனத்தை பாருங்க. RSS சித்தாந்தவாதியோட சேர்ந்துட்டாங்க இல்லங்க, அவங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அப்ப RSS சித்தாந்தவாதிகளோட நோக்கம் என்ன? பெண்களை அடிமைப்படுத்துவது. மணிப்பூர் சம்பவம் நடந்தப்போ பாஜக என்ன பண்ணிட்டு இருந்தது? அஇஅதிமுக என்ன பண்ணிட்டு இருந்தது? ஹாத்ரஸ் சம்பவம் ஆகட்டும், லக்கிம்பூர் சம்பவம் ஆகட்டும், உன்னாவ் ஆகட்டும், இதுக்கெல்லாம் வாயை திறக்கவே திறக்காத அஇஅதிமுக. இன்னைக்கு விழுப்புரத்துல நடந்த அந்த கூட்டத்துல சி வி சண்முகம் அவர்கள் பேசிய அந்த கூட்டம் கேலி கூத்தானது. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. மணிப்பூருக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணல, நம்ம பெண்களுக்கு கேஸ் விலைவாசி உயர்ந்தப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணல, இப்ப கேஸ் விலைவாசி உயர்வுக்காக நாங்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய அன்பு சகோதரர் ஒருத்தர் 45 வயதானவர் இறந்திருக்கிறார். அப்படிப்பட்டு நாங்க ஆதி காலத்திலிருந்து பெண்களுக்கு, பெண்கள் உரிமைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். பகுத்தறிவே இல்லாதவராக இருக்கிறார் சி வி சண்முகம். சி வி சண்முகம் அவர்களே, உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நயன்தாரா அவர்களும் ஒரு பெண் தான். பல தரம் அந்த அம்மாவோட நான் பிளைட்ல டிராவல் பண்ணிருக்கேன். 2 ட்வின்ஸ் குழந்தைங்க. ஒரு குழந்தைய அந்த அம்மா மடியில தூக்கி வச்சது அப்படியே தூக்கியே தான் வச்சிட்டு இருக்கோம். அவங்கள ஒரு தாய். சி வி சண்முகம் உங்களுக்கு தாய் இருப்பாங்க, உங்களுக்கு மனைவி இருப்பாங்க, அவங்க எல்லாருமே பெண் தான். உங்களுக்கு அதுதான் ஞாபகமா இருக்கு போல. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பெண்களை போக பொருளாகவே பாக்குறது. சி வி சண்முகம் உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருப்பாங்க, அவங்க கூட பெண்கள் தான். அப்ப அவங்க பத்தி எல்லாம் நீங்க எப்படி நினைக்கிறீங்க, என்ன பண்றீங்க? அப்போ அந்த பெண்கள் உங்க கேர்ள் ஃபிரெண்டு கூட எல்லாம் உங்க பக்கத்துல இருந்தாரு ஒரு ஃப்ரெண்டு, இவரு கூட தான் நயன்தாராவோட போகணும்னு கனவு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்கு அப்படி கனவு காண தோணவில்லையா? கொச்சையாக பேசும் சி வி சண்முகத்திற்கு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸாக கடும் கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் திரு கு செல்வ பெருந்தகை அவர்கள் கூறியுள்ளார். சி.வி. சண்முகம் உடனடியாக நீங்கள் நயன்தாராவை பற்றி கூறிய கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுவும் நீங்க கூறிய கருத்து எங்க இருந்து கூறினது? நீங்க பெண்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வன்முறை அதிகரித்து விட்டது என்ற ஒரு பிரஸ் மீட்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. கிரைம் ரெக்கார்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் இந்தியாவிலே அதிகப்படியான பெண்களுக்கான சேஃப்டியஸ்ட் மாநிலம் தமிழ்நாடு தான். அதுலயும் சென்னை முதல் ரேங்க்ல இருக்கு. உங்களுக்கு படிக்க தெரியுமா? அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் சொன்னாரு. அது என்ன மாதிரி கனவு அப்படின்ட்டு படித்து தெரிந்து கொள்ளுங்கள். பெண்களை கொச்சைப்படுத்துவதற்கு முன் எங்களுடைய மாநில தலைவர் சொன்ன மாதிரி நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் உங்களுக்கு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் கருப்பு கொடி காட்டப்படும் என்று எங்களுடைய தலைவர் கூறியிருக்கிறார். அதன் பிரகாரமே நாங்கள் உங்களுக்கு கருப்பு கொடி காட்டுவோம். சி.வி. சண்முகம் அவர்கள் we strongly condemn you. மறுபடியும் சொல்றோம், கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியவே தெரியாது. ஆகவே ஒரு நடிகை நடிப்பதற்கு வந்துவிட்டால் என்றால் அவள் எல்லாத்தையும் துறந்து விட்டு வருவது கிடையாது. அவளுக்கும் அது ஒரு ப்ரொஃபஷன் தான். நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு, நயன்தாராவை தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு தாயாகவும் பார்க்கிறோம். ஏன்னா நான் அதை லைவா பார்த்திருக்கேன். நிறைய தடவை அவரோட பிளைட்ல டிராவல் பண்ணும்போது குழந்தைய தூக்குனா தூக்கிட்டே தான் இருப்பாங்க. சோ நீங்க ஒருத்தவங்க ப்ரொஃபஷனலா ஒரு விஷயம் பண்றாங்க அப்படிங்கறதுனால அவங்கள கேவலப்படுத்தாதீங்க பெண்களை. அப்ப நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்க கேவலப்படுத்துறது கிடையாது. ஏன் பெண் நடிகை என்றால் அவளை மட்டும் நீங்கள் கேவலப்படுத்துகிறீர்கள்? சி.வி. சண்முகம் அவர்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக அவருக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம்.